வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு அன்னபூரணி தாயாரை அலங்காரம் பண்ண போகிறேன். என்னோட பழைய வீட்டில், நான் ஆல்ரெடி இருந்த வீட்டில் நான் கிச்சனில் தான் அன்னபூரணி தாயாரை வச்சுருந்தேன். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வச்சு அது மேலே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நான் இருக்கிற வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருந்தது. அந்த விண்டோ மேலே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நேற்று நான் இதை பண்ணியிருந்தேன். அந்த விண்டோ நல்லா தொடச்சி விட்டுட்டு அது மேலே ஒரு க்ரீன் கலர் ஷீட் விரிச்சுக்கிட்டேன். அப்புறமா அலங்காரம் பண்ணுற பூ இருந்தது, அதை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி டேப் போட்டுக்கிட்டேன். அப்புறமா என்னோட மணி பிளான்ட் இருந்தது, அதையும் அழகாக கொடி விட்டுட்டு அப்புறமா அன்னபூரணி தாயாருக்கு பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ போட்டு தீபமெல்லாம் காமிச்சேன். அப்புறமா நல்லா கழுவி விட்டுட்டு விபூதி போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது எப்போவுமே அன்னபூரணி தாயாரை வைக்கும் போது அரிசி மேலே தான் வைக்கணும். நிறைய அரிசி போட்டு அந்த அரிசி கூட சின்ன துண்டு கற்பூரம், மஞ்சள், கொஞ்சமாக பன்னீர் விட்டு குழச்சி அந்த அரிசியை போட்டு அது மேலே 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அது மேலே தான் அன்னபூரணி தாயாரை நாங்கள் உட்கார வைக்கணும். அப்புறமா ஒரு தட்டு மேலே அவங்கள வச்சு அந்த தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சுருந்தேன். அப்புறமா அந்த தட்டில் கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டேன். அன்னபூரணி தாயாரை இப்படி சமையல் அறையில் வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அன்னம் குறையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்க பாருங்கள் அலங்காரம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு அன்னபூரணி தாயார். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.